அச்சோ, சின்ன பொண்ணு எதுக்கு இவ்வளவு ஏலம் விட்டுட்டு இருக்கியா? உங்க முன்னாடி தானே நின்னுட்டு இருக்கேன். என்னடா எல்லாரும் கூட்டமா வந்திருக்காவ? கிரிக்கெட் வந்து வாங்கிட்டு போனா மசாலா அதுவும் நல்லா இல்லையா? சின்ன பொண்ணு, நீ வீட்ல அரைச்சதுன்னு ஒரு குழம்பு மிளகாத்தூள குடுத்திய? ஆமா குடுத்தேன். ஏன் என்னாச்சு? நினைச்சேன். சொல்லுங்க, நான் கொடுத்த மசாலா என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏடி சும்மா இருங்களாம்டி. சின்ன பொண்ணு ரொம்ப ஓட்டாதுங்க. சின்ன பொண்ணு, நீ கொடுத்த குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுடி. என்ன பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நினைச்சு கலக்கி குடிச்சிட்டியோ? சின்ன பொண்ணு, சும்மா தான் சொன்னேன். ஏண்டி அம்மா மசாலா நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்காக எல்லாரும் கும்பலா வந்தியே? இல்ல ஆண்டி, என் தங்கச்சி 2 பாக்கெட் குழம்பு மிளகாத்தூள் கேட்டா, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்டயும் மசாலா காலியாக போகுது, மழை நேரமா வேற இருக்குதே, சரி 1 கிலோ வாங்கி வச்சுக்கிடுவோன்னு வாங்கிட்டு போ வந்தேன். சரி தாரேக்கா. ஏக்கா, நான் குழம்பு வைக்கும்போதே 4 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போடுவேன். ஆனா உங்க மருமகிட்ட வாங்கின பிறகு 2 டீஸ்பூன்ல மசாலா தூள்ல குழம்பு அவ்வளவு திக்கா இருக்குக்கா. நல்ல ருசியாவும் இருக்கு பாத்துருங்க. ஏன்டி ருசியா இருக்காது? என் மருமவா 12 வகையான பொருளை போட்டுலாம் வறுத்து அரைக்கிறா, பின்ன ருசி பிரமாதமா இருக்கும்ல. என்னடா அதிசயமா இருக்கு? என் மாமியார் வாயில இருந்து இந்த நல்ல வார்த்தையை கேக்குறதுக்கு. ஏக்கா, எனக்கு ஒரு 1 கிலோ குழம்பு மிளகாய் தூள் கொடுங்கக்கா, அம்மா கேட்டாங்க. தான் எடுத்துட்டு வரேன் பூமாரி. மக்களே, ரொம்ப நன்றி மக்களே. நாங்க நினைச்சு கூட பார்க்காத முடியாத அளவுக்கு நீங்க உங்க சப்போர்ட்ட அள்ளி கொடுக்குறீங்க. உங்களுக்கும் எங்க வீட்டு குழம்பு மசாலா தூள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மக்களே.